ஓகேம்மா. இப்போ இந்த கை இப்படி வைக்கோன்றா அம்மாவுக்கு புரியல. இப்படி வச்சம்மா திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் அண்டா ஆகாரம் ஊகாரம் உங்காரம் திருச்சிற்றம்பலம். ஓகே, இப்படி கை வச்சுட்டம்மா. ஓம் 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 திருச்சிற்றம்பலம். ஸோ திருச்சிற்றம்பலம்ன்றது ஓம் வந்தால் தான் வருது திருச்சிற்றம்பலம். ஓம் இல்லாட்டி வராது பஞ்சபூதம். ஏன்னா முதல் தோண்டைக்கு ஓங்காரநாதம் உலகாத திருச்சிற்றம்பலம். அப்போ ஆகாரம் ஊகாரம் இங்காரம். இப்போ துறக்கைக்கு ஆகாரம் இங்காரம். இங்கே மூன்றாங்க ஞான கண்ணத்தை நாங்கள் ஓம் கொண்டு வைக்கிறோம். முதல் இனத்தை வைக்கிறோம் நாங்கள் ஞானம் எடுக்க. அப்போ ஞானம் எடுத்துட்டாக்கே சரியை கிரியை யோகம் ஞானம் இல்லையென்றால் இப்போ உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் நவக்கிர குறைபாடு இருக்குது. அப்போ நான் இப்போ வந்து சோல் சமாதி போய் வந்துட்டால் கேது மட்டும்தான் இருக்குன்னு ராகு இருக்காது. ராகு தான் பிரச்சனை பண்ணி கொண்டு இருக்கும். அப்போ அந்த டைமில் ஒரு பிளானட்ஸாக இருந்தது, 8 பிளானட்ஸ் இருந்தது. அப்போ ராகு வெட்டி விட்டாச்சு, கேதுலேருந்து ராகுவை பிரித்து விட்டேன். ஏனென்றா உங்களுடைய ஞானத்தை திருட போயிருக்கு. தேவர்கள் பால் கடையும் போது அதை திருடு. அப்போ இப்போ என்ன நடக்குன்னு சொன்னால் நம்ம தியானம் செய்ய என்ன நடக்குண்டா குருபாரை இருந்தால் இந்த ராசிப்படி சில பேருக்கு பிறக்கைக்கே குருபாரை இருக்கும். இப்போ குருபாரை சரியாக இருந்துட்டால் என்ன குறைபாடு இருந்தாலும் அவங்களுக்கு தாக்காது. சனீஸ்வர புறப்பலம் வருஷம் வருஷம் மாறி வரும். இப்போ இப்போ ராசி பலன் மாறுது அடுத்த மாதம் அன்றைக்க. அப்போ ராசி மாறைக்க அந்த குருபாரை இருக்கிற பிறக்கைக்கே குருவோடு இருப்பாங்க. அண்டா அவங்களுக்கு அந்த கடை பிஸ்னஸ் எல்லாம் அழியாது. பொதுவாக பைசிலேண்ட் இந்த பிஸ்னஸ் ஆக்களுக்கெல்லாம் குறைபாடு இருந்தாலும் அவர்களுக்கு இப்போ பிஸ்னஸ் அழியாது. ஏன்னா குருபார். ஆனால் கேது வந்து கம்ப்ளீட் ஆனதுதான் 0. அப்போ கேது கம்ப்ளீட் ஆகிறது தான் தியானம் செய்ய சக்கராவில் 3 நட்சத்திரம் 27 நட்சத்திரம். அப்போ நாங்கள் 27 நட்சத்திரத்துலேயும் கர்மா இருக்கும். எங்கே இருக்குன்னு செய்யாத சூரியன் சந்திரன் இல்லை, 7 ஆதாரம் 6 ஆதாரத்துலேருந்து தான் கர்மா தங்கி இருக்கு. 6ஆவதுல அதான் சுக்கிரன் புதன் விளங்க புதன் குரு. ஓகே, சொசித்தானான்னு ராகு கேது வந்துடும். மூலாதாரம் அணு. ஸோ அது மூலாதாரம் செவ்வாய் பிளானட்ஸ். செவ்வாய் குற்றம். செவ்வாய் குற்றம்ன்றது எல்லாத்துக்கும் பிரச்சனை. செவ்வாய் குற்றம் வந்தால் ஏன் கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொன்னால் அந்த அணு எல்லாத்துக்கையும் பாதிக்கும். இப்போ மூலாதார சக்கரை இப்போ கணேசா மூலாதாரம் மூலாதார அணு இல்லையென்றா ஒன்று மசியாது. இப்போ அந்த அணு வந்து சேட்டை விட்டு கொண்டிருக்கும். அதான் செவ்வாய் குற்றாக்களை கல்யாணம் கட்டக்கூடாதுன்னு. ஆனால் தவன் செய்தி இப்போ நம்ம இங்கே வந்திருக்கிறோம், இன்றைக்கு வந்திருக்கிறோம். அப்பாடே அன்றைக்கு ஃபாதர் டேஸ் அன்றைக்கு நான் பேசினேன். ஜேசப்பா மோசப்பா இந்தப்பா அந்தப்பா இந்தப்பா ஒரு அப்பா தானே. இதப்பா மோசப்பா ஜேசப்பா. இங்கே வெள்ளக்காரன் இங்கேயும் அங்கேயும் ஆஸ்திரேலியா அங்கே தான் ஃபாதர் டேஸ். ஸ்ரீலங்கா அங்கே இல்லை. அப்போ ஃபாதர் டேஸ் அண்டு உண்மையம்படி பேரன் டேஸ் தான். சரி, கோயிலில் வந்து பேரன் டேஸ் தான் வைக்கணும். ஆனால் இப்போ கோயில் மாறிட்டுது. ஃபாதர் டேஸுக்கும் பூஜை, மதர் டேஸுக்கும் பூஜை. என்ன மணி காசு. உண்மைப்படி பேரன் டேஸ் தான் முந்தி கொண்டாடுறோம்மா. விளக்கேற்றிட்டு பேரன் டேஸ். அப்பா அம்மா முன்னொரு தெய்வம். அப்போ இன்றைக்கு நாம் தியானம் செய்ய நாங்கள் தவன் செய்து பாதி சக்தி பாதி ஜோதி என்ற மேலே சிவன். ஆனால் ஆணும் பெண்ணும் ஒன்றன்றோம். ஆனால் நான் பிரிஞ்சிஞ்ச வாழைக்க அப்பா அம்மா. ஆனால் நீங்கள் அதை கொண்டாடைக்க அப்பா அம்மான்னு கொண்டாடைக்க இப்போ தவன் செய்யக்க இந்த ராகு கேது குருபாரம் முடிகிறதுக்கு எல்லாம் கேட்பாங்க. இந்த தவத்தில் ஏன் 5 வாட்டி தவன் செய்தால் டெய்லி குருபாரம் வரைக்கும் அவங்க பிரச்சனை தீர்ந்துடும். குறைபாடு இருக்கும், சனீஸ்வரன் பிரச்சனை இருக்கும், நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன், தேவையில்லை. அப்போ நீங்கள் 5 வாட்டி உங்களுக்கு என்னென்ன குறைபாடு இருக்கோ அது அவர் பார்த்துக்கொள்வார். இப்போ சாதாரண பயந்துருவா எனக்கு அது பயப்பட தேவையில்லை. அப்போ இந்த கோயிலில் இதை சரியே கிரிய ஞானம் வச்சா இந்த தியானம் வச்சா 13 வேலை அந்த பிள்ளை தவன் செய்யுது. அந்த பிள்ளை தான் நேற்று கேட்டுட்டு கேள்வி. என்ன பிள்ளை அந்த பிள்ளைக்கு என்ன பேர்? ஹிந்து. அன்றைக்கு ஐஸ் மலைக்கு வந்துட்டு அது கேள்வி கேட்டுட்டு நேற்று. என்ன கேட்டதம்மா? உண்மையின்படி பாஸ்ட் லைஃப் இல்லை உங்களுக்கு இருக்கு அது. ஆனா நீங்க புறக்கேக்க அப்பா அம்மாண்ட கர்மாக்கு சோல் வந்தோன்னு அது ஜாயிண்ட் ஆயிடும். ஆனா அவரையே நீ ஏன் கேட்ட? அப்ப கடவுள் குழந்தை புறக்கேக்கியே உங்களை மறக்க வச்சு தான் அனுப்புறார். 21 லைவ் இருக்குன்னு சொல்லுவான், 21 லைவ் பிறப்புன்னு சொல்லுவான்.
அதெல்லாம் நீங்கள் தியானம் செய்தால் அப்படி இருக்கும். நான் இதை செய்தேன் அதை ஸோ கடவுள் என்ன செய்யறாரு, மறைச்சே நான் அனுப்புகிறானே இங்கே வரைக்கே உங்களோட அப்பா அம்மாண்ட என்ன கர்மாவோ அந்த ராசி தான் குழந்தை பிறக்கும். அப்போ ஏன் எல்லா பிள்ளைகளும் ஒரே ராசியில் பிறக்கல? எங்கே ஒரே ராசியில் குழந்தை பிறந்திருக்கு, அடுத்து தொடர்ந்து ஒற்றை நட்சத்திரத்தில் பிறக்க முடியாது. அப்போ அங்கே எங்களுடைய விதை மாறுது. விதையாண்டா டிஎன் எங்களுடைய விதை, அதான் விந்து நாதம். அப்போ சிவத்தத்துவப்படி சொல்லுவோம், சக்தி ஜோதி விதை நாதம் சுத்தமாயம். ஸோ அதை 5 தான் சிவத்தத்துவம், 36 தத்துவத்தில். அப்போ நான் தவம் செய்து விந்து மாறிக்க கடவுள்கிட்ட போய் அங்கே அவர் அழிச்சிட்டு தான் அனுப்புகிறேன்னா உங்களுக்கு அந்த இதுதான் என்னுடைய லைஃப், இதுதான் என்னுடைய கர்மம். அப்போ இதை அழிச்சா காணும் போன லைஃபெல்லாம் போயிடும். அப்போ நீங்கள் போன லைஃபெல்லாம் கடவுள் கேட்ட நான் தப்பு நான் சொன்னேன், அது உங்களை விரட்டி விடுறது. கடவுளே சொல்லலாம், அப்புறம் நான் அப்போ அவன் படைக்க உங்களுக்கு சொல்லி வச்சுக்கலாமம்மா. அப்போ அவர் சொல்கிறார், பரமாத்மா சொல்கிறாரு ஏனையார் அது. அப்போ முருகனுக்கு தான் அந்த போஸ்ட் லைவில் நெத்தி கண்ணால் சக்கரத்தில் படைக்கிறார். அப்போ அடம் ஏவாள், இன்னும் அதம் ஏவாள் அவர் ஏவல், இன்னும் ஆடாம் ஏவாள் அற்புள். ஸோ அது அப்போ ஆடாம் ஏவாள் முதல் பிறக்க அவர்களுக்கு குளோத் இல்லை, துணி இல்லை. இப்போ ஒரு பழத்தை சாப்பிட சொல்லிக்க சைத்தான் சொன்ன போய் பழத்தை சாப்பிட்டார் ஏவாள், பிறகு துணியை மறைச்சாரு, குழந்தை பிறந்துட்டு. அப்போ அந்த குழந்தை பிறக்க அந்த சோல் கர்மாட வந்து இல்லையே, ஆத்மா கர்மாந்திர வரையில தானே. ஆத்மா புதுசு வந்துறாங்கன்னு அந்த அவசியம் இந்த கர்மாக்கு ஏற்ற மாதிரி ஆத்மா எம்பிட்டு போகிறதுக்குள்ள. ஆத்மா ஒரு நாளும் கர்மா இல்லை. உங்களோட ஆத்மா எல்லாம் அவருடைய பொக்குஷம். அவர் போய் திருப்பி வந்தாலும் அதை தவம் செய்து அழிச்சாதான் உங்களோட ஆத்மாவை ஐக்கியமாகலாம். ஆனால் ஆத்மாவில் 7 வர்ணங்கள் கலரோடு தான் போகும். ஆனால் இங்கே இருக்கு இந்த ஆக்சிடென்ட் ஆடி சுற்றுற பேயலண்டா அது பேய். அதுக்கு ஏன் பேய்ன்ட்டு வந்தேன்டா அங்கே போயல, அது கர்மாவோட சுற்றுதான் தான், அவ்வளோதான். இந்த பேயன்றது மனிதன், நான் பேயோட விளையாடிக்கிறேன், ஐ நோஸ் ஆல். அப்போ அந்த ஆத்மா வந்து போவா விட்டுதில்ல, ஆக்சிடென்ட் பட்டு செத்தா யாரும் பிடிச்சி. ஸோ அந்த சோழெல்லாம் இங்கே இருக்கும். முறையின்படி சிஸ்டம் அங்கே போயிட்டு திரும்பி வரும். அப்போ அதால தான் மக்களுக்கு புரியாமல் உங்களோட கர்மா எல்லாரும் இருக்கு. பிறந்துட்டாலே கர்மா தான். மனிதனாக பிறந்தா கர்மா தானே. அப்பர் சம்பந்தர் அதை கஷ்டப்பட்டு ஒளியா போயிட்டா அது கர்மா இல்லை. அப்போ பிறகு எது ஊனுருகி ஒளிவெறி கேட்க இப்போ தவம் இருக்க போகிறீங்க வந்துக்கிறீங்கம்மா 80 வயது. நீங்கள் உங்களை இப்போ நான் வந்து யோசிப்பீங்களே இந்த குரு வந்தேன்னு பிடிச்சோம் தெளிந்தவன் ஜீவன் சிவலிங்கம். அப்போ நீங்கள் வந்திருக்காங்க ஜீவன் சிவலிங்கம்ன்றது நம்ம தவம் செய்து ஜீவன் என்றது இங்குள்ள மாயை தான் ஜீவன். ஆத்மாக்கு இல்லை ஜீவனை நம்ம ஆசை பொருள் எல்லாம். அப்போ அந்த ஜீவனுக்கு குருபாரப்பட்டாத்தான் எல்லாமே கிடைக்கும். கேதுவும் நீங்கள் இணைஞ்சிட்டீங்களோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அப்போ உங்களுக்கு பொருள் சாப்பாடு எல்லாமே குருதான் தர முடியும். ராகு கேது தர முடியாது, எவரும் தர முடியாது. இது மக்கள் புரியான்னு ராகு. இப்போ குருவோட நீ அழகா கட்டி பிடிச்சிட்டியண்டா அவர் உனக்கு வழி அமைப்பார். சிவன் இப்போ கை விட்டுவாரோ? இவங்க போய் சொல்ற சிவன் கை விட்டுவார், சிவன் கைவிட மாட்டார். அப்ப சிவனே அடியேன் என்று என்ன செய்யணும், தவம் செய்து அவரோட ஐக்கியமா இருக்கும். இப்போ கோயில்ல சரியை கிரியை யோகம் ஞானம் இல்லையாதபடியாத்தான் எந்த கோயிலில் கேட்டாலும் வைக்க விட மாட்டான் தவத்தை. என்று சொன்னா தவம் வந்து சொல்லி கொடுத்தா புராணம் மூலம் நான் வாழ்ந்துட்டால் எல்லாருமே கோயிலில் வந்து ஒரு வழிமுறை இருக்கு. இந்த பிழைப்பு நடத்த முடியாது. இந்த பேய் காட்டி இந்த துவசம் அந்த இதெல்லாம் சொல்லுவான், இதற்கு இது குறைபாடு இருக்குன்னு எல்லாம் சொல்லுவான். இப்போ நீங்கள் திருப்பி கேட்கலாம், கேள்வி கேட்கல. ஸோ இந்த பிள்ளை கேட்ட கேள்விக்கு சொன்னேன். அப்போ ஒரு குழந்தை புறக்கேக்க தட்டினோன்னா கூவாண்டு கத்தும். அது மட்டும் குழந்தை சுவாசித்து கொண்டிருக்கும் அம்மாண்ட சுவாசம். அம்மாண்ட சுவாசம் கர்மாவோ இல்லையோ? நட்சத்திரம் மூலம் தான் வேலை செய்யுது. ராகுல வேலைதோ கீழதோ அந்த சுவாசத்தை குழந்தை வளர்ச்சி கொண்டு இருக்கு. ஆனால் அந்த குழந்தை வெளியில் வந்தோடனே சூரிய ஆத்தத்து வாங்கும். இப்போ சூரியனும் பழுதா போயிட்டான். அந்த காற்றை சுவாசிச்சு வாழைக்க பிறந்த கையோட குழந்தை பிறந்த அம்மாண்ட மடியில் டாக்டர் போய் கொடுக்குற பால் கொடுக்க சொல்லி குழந்தை அம்மா சொல்லுவா, நீ காசு இருந்தால் தான் பால் தருவேன்ட்டு. எப்படி இருக்கு? நீ காசு தந்தால் நான் பால் தருவேன்டா. அந்த குழந்தை காசு இல்லாத பால் கூட செத்து போச்சுது. அப்போ சோல் போய் திரும்பி இருந்தானே அந்த சோல். அப்போ அது அம்மா பால் கொடுக்கல. அப்போ நான் இப்போ ஞானம் வருஷம் ஃப்ரீன்ற தியானம் சொல்லி கொடுக்குறேன், ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறேன் ஞானத்தை. இப்போ ஞானத்துக்கு காசு பண்ண முடியாது.
அப்போ ஞானம் கொடுக்குறாரு, சரியை கிரியை யோகம் ஞானம். இது இலவசம் தானம், அந்த தியானம் இலவசம். ஏனென்றா அப்பா அம்மா சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ இதை நம்ம கிளியராக சொன்னோன்னா பயப்படுறா. இலவசமாக வந்துட்டோன்னா மக்களுக்கு பயப்படுறா, இது இந்த இலவசமாக வைக்கிறாருன்னு. மலேசியாவில் இவங்க எல்லாம் ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறாங்க, ஃப்ரீ கிளாஸுக்கு போவாங்க, சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க, காசு பண்ண மாட்டாங்க. என்ன பயம். நான் காசு, அது கடவுள் பிறக்க காசு எடுத்த பிறக்கலையில் தான் நம்ம காசு. அப்போ கேட்டாங்க, நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். அப்போ கடவுள் படைக்க இங்கே ஹாஸ்பிட்டல் முதல் இருக்கா? ஹாஸ்பிட்டல் கட்டு வச்சுட்டா பிறக்க வச்சவங்களை இல்லை தானே. சூரியனையும் சந்திரனையும் முழுமையாக்கி, சூரியனண்டா சிவன் தான், அதுண்ட கண்ணை பழுதாக்கிங்க. சந்திரனுக்கு சூரியனும் கையால் குத்தி போட்டு நல்லா குத்தி போட்டிங்க. இப்போ பழுதாக போய் நாங்கள் வர்ற பாடம். சூரியன் சந்திரன் பழுதாகாட்டி எங்களுக்கு நோய் வராதேம்மா. விடியல் முன்ன சூரியனை கும்பிட்டுட்டு போய்க்க சாப்பிட்டு சூரிய காற்றுல வாழ்கிறோம். அப்போ இவங்க 21,000 சுவாசம் திருமுறையில் எழுதி கிடக்கு. கரெக்ட். ஒரு நாளைக்கு 21,000 சிட்டன் ஆக்சிஜன் உங்களுக்கு தேவை. அப்போ மார்னிங் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே சாப்பிட வேணும். 12 மணிக்கு 1 மணிக்கு சாப்பிட்றோணும், 7 மணிக்கு சாப்பிடக்கூடாது. இரவு நைட்டு கணக்கு பார்ப்பேன், சாப்பிட்டு படுத்திருக்கீங்க. அது இந்த சக்கரை கணக்கில் தான் பார்ப்பேன். மூலாதாரம் 600 சுவாசம், சுவசித்தானம் 6000 சுவாசம், மணிப்புரா 6000, அனகாதம் 6000, விசுத்தி 1000, நெத்திக்கண் 1000, சதாக்கள் 1000, 21,000 சுவாசம். இதை நான் விநாயகர் கோயில் ஒட்டுனேன். இப்போ இந்த சுவாசத்தை ஒட்டினோன்னு அவங்க பயந்துட்டாங்க, இப்படி இந்த சுவாசத்தை எடுக்கிறதுன்னு. இந்த சுவாசம் ராகுலையும் குறைவாக இருக்கும், இதில் குறைவாக இருக்குன்னு தெரியலை. செவ்வாய்க்குட்டோன்னா மூலாதாரம் 600 சுவாசம். உங்களுக்கு சூரிய காத்துல என்ன சுவாச்சாலும் கர்மாக்கா சரி வராது. இப்போ தியானம் செய்து வாசி காத்து எடுத்தா அந்த கர்மா அழியுது. அப்ப இந்த குறைபாடு அழிகிறதுக்கான அழிச்சு போகணும். அப்ப நம்ம அழியுமெண்டா தவம் செய்தால் அப்பர் சம்பந்தர் மாணிக்க வாசர் ஊநிதி ஒளிபெருக்கி தான் அழிச்சாரு. அப்ப இங்க சும்மா அழிக்க முடியாது. மக்கள் கேட்காடு, நீ இதை செய்து அழிச்சிடலாம், அதை செய்து அழிச்சிடலான். எப்படி உங்களுடைய நட்சத்திரம் அழியும்? அப்போ நம்ம தவம் செய்ய, இவங்க இப்போ தவம் செய்கிறாங்க, எல்லாம் முடிச்சுட்டு மூலாதார் ரன்சுவசித்தானா மணிப்புரா அனகாதம் பிசு, இது திருமுறையில் இருக்க இல்லையோ, அதை நம்ம செய்கிறோம். அவ்வளோதான் பரமிச்சு. நான் வேற ஒன்றும் சொல்லி நஞ்சு சொல்லலையே. கோயிலில் போய் இவங்க போய் மூலாதாரம் சுவசித்தானா அக்னியா மூலாதாரம் சுவசித்தான சொல்கிறாங்க. சொல்லாத இங்கே செய்யக்கூடாது. தியானம் என்றால் தப்பு இல்லையோ? இப்போ திருமுறைக்கு எதிராக தான் இருக்கு. ஸோ இதை நான் மலேசியாவில் எல்லா கோயிலையும் வச்சா, இப்போ திருப்பியும் கோயிலில் வைக்க சொல்கிறேன். உள்ளம் ஒரு கோயில் ஊனுரிக்கி ஒளிவரிக்கி என்றால் தெல்ல அங்கே கோயில் கட்டிக்கிறோம். பின்ன கோயிலை பாருங்க, அந்த கோயிலை பார்த்தீங்களா? அந்த கோயிலை அந்த பனரில் இருக்கு கோயில் யாருன்னு தெரியும். ஸோ அதை போய்க்க பாருங்க. அந்த கோயிலை விநாயகரில் கட்டிட்டேன். கடைசியாக நான் குந்திட்டேன். பார்த்தார், இது ஓடி ஓடி உழைக்கணும் பாட்டு இருக்கு. அவர் பார்த்தா இதை கட்டியிருந்தால் இதில் இருந்தால் எல்லா மக்களும் விளக்கம் தெரிஞ்சு கொண்டு கட்ட வேண்டான்ட்டார். அவர் முதல் ஓம் பண்ணார், தானே வேண்டியிருந்தார். கிளிப் எல்லாம் ஒட்டுவோம், நீங்கள் இருங்கன்னு சொல்லி மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஆனால் கோயில் என்ற நம்ம தான், நம்மளோட உள்ளம் ஒரு நம்ம தான் கோயில், நடமாடும் கோயில். திருமூல நடமாடும் கோயில் தானே, நீங்கள் நடமாடும் கோயில் தானே வந்துக்கிறீங்க. அப்போ உங்களை நான் உள்ளம் ஒரு கோயிலாக்கித்தான் உங்களை நீங்கள் வந்து நான் கோயிலாக்குறதுக்கு தியானம் சொல்லித்தாரேன். சரி அம்மா, புரிஞ்சுது? நீங்கள் ஒரு சிவபக்தர் இல்லை, அவங்களுக்கு புரியலை. இவங்க கூட்டி வந்துக்கிறாங்க, எங்கே போயிடுறோம், சரியாக போகிறோமா பிள்ளையா போகிறோமா அன்று யோசிப்பீங்களானே. கேட்டிக்கா அது ஏன்னா சில பேர் பயப்படுவாங்க. என்ன மான்றல் தெரியும் தான். நம்ம இங்கே வந்து மெனி ஆன்மீகம். எந்த ஆன்மீகம் நல்லது? ஆன்மாவுக்கு ஒரு ஆன்மீகம் தானே. ஆத்மாவுக்கு ஒரு பசி தான். இந்த பசியை கழிச்சுக்கிறதான் ஆன்மா. இந்த குறைபாட்டை அழிக்கத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். பசிக்க தீக்க வந்திருக்கிறோம். ஆன்ம பசி என்றா என்ன சொல்லுவோம்? ஐக்கியமாறுது. இவங்க ஆன்ம பசி என்றா ஏதோ குரு தரப்புற. ஆன்மா பசி என்றா நட்சத்திர குறைபாடுச்சு, அதை அழிச்சு போறதான் பசி. சாப்பிட்றது ஒரு சரீரத்துக்கு. அதுக்காக போய் நீங்கள் அப்போ கடைசியாக வாழைப்பழம் சாப்பிட்றேன் நான், ஒன்றும் சாப்பிடாமட்டா அந்த ஆத்மா போகுது. பொடி ஒன்றும் இல்லை, நாங்கள் இயங்கி வாழ்கிறதுக்கு. சரியம்மா, அப்பாடேன்னு நான் பேசினேன். இப்போ எப்படி இருக்கம்மா நான் சொல்லித்தரத வடிவாக கேளுங்க, வடிவாக சொல்லித்தர போகிறேன். ஆனால் இந்த காலத்தில் எப்படி சொல்லிக் கொடுக்கண்டா,
உங்களோட சரியா உங்களோட வயதான உங்களுக்கு இப்போ ஒரு 85 வயது இருக்குமே இல்லை? 89. ஓகே, 89 வயது இருக்குதானே. அப்போ 89 இங்கே தியானத்துக்கு வர்றீங்க. இங்கே உள்ளவங்க எல்லாம் எப்படி செய்கிறாங்கன்னா, முன்னுக்கு ஒரு ரோபோட் இருக்கும். ரோபோட்டுக்கு முன்னால் வயது போன அப்பா அம்மா கவனிக்கமான்னு 1 2 சொல்லுது ரோபோட். அவர் செய்கிறார். திருப்பி ரோபோட். இப்போ ரோபோட் தான் சொல்லி கொடுக்குதம்மா யோகா. கலியுகம் ஐசோ ரோபோட் சொன்னா அதுக்கு சக்கரம் இல்லை. எப்படி இணைச்சு கொண்டு உங்களுக்கு சொல்ல முடியும். இப்போ நான் சொல்லி கொடுக்க நீங்கள் மூக்க தொட்டு பாருங்க. இதை வச்சு பாருங்க. கையை எங்கே வருது காற்று? 2 பக்கம் வருது இல்லை? அப்போ இங்கே வந்தால் நடுவே வந்துடும் வாசி காற்று. அப்போ சோலார் சிஸ்டம் ரோபோட் எப்படி அதை ஃபிட் பண்ண முடியும்? ஆன்மீகத்துக்கு குருவண்டு ரோபோட்டே குருவண்டா அப்படி இருக்கு. இப்போ கலியுகத்தில் இப்படியெல்லாம் வந்துட்டுது. ஐசோ எஸ்டர்டே என்ன ரோபோட் ட்ரீட் பண்ணுதா? ஏன்னா அப்பா அம்மா விட்டாச்சு, ரோபோட்டை நம்பி இருக்கிறாரு. அப்படி ஒரு கலியுகம். ஆனால் நீங்கள் சிவனை நம்பி இருக்கிறீங்க. சரியா பிள்ளையா? சிவனை அடியன்னு சொல்லணும். அப்போ 108 வயது 100 மட்டும் வாழைக்க பல்லெல்லாம் இருக்கும், இதெல்லாம் இருக்கும், ஜாலியாக வாழுவீங்க. இப்போ நோயற்ற வாழ்வில் குறையற்ற செல்வத்துக்கு வந்துக்கிறீங்க. ஃபாதர் டேஸ்ன்றது எவ்ரிடே. தாயாருக்கு வணக்கம், தந்தையாருக்கு எந்த நாளுமே அப்பா அம்மாவுக்கு நினைக்க வேணும், தாய் தந்தையோட வாழ வேணும்னு தான் ஃபாதர் டேஸ் அன்று சொல்கிறீங்க. ஆனால் பேரண்ட் டேஸ் ஆனால் இது இவங்க பிஸ்னஸுக்காக வச்சது. சரியம்மா, எனக்கு அன்றைக்கு பிள்ளைகள் ஷூ வண்டி தந்தாங்க, இந்த கப்பை வண்டி தந்தாங்க, அதை வண்டி தந்தாங்க. சரி, சம்டைம் நான் சொன்ன ஷூ எனக்கு வந்து திருப்பி. அது பிஸ்னஸ் பொருள். இன்னைக்கு ஆஸ்திரேலியா அன்னைக்கு ஃபாதர் டேன்னு எல்லாம் பிஸ்னஸ் போயிட்டுது. அன்றைக்கு தான் அப்பா அம்மா. அப்போ உண்மையின் படி அது வந்து ஒரு பிஸ்னஸுக்காக வந்த வச்சு தான் ஃபாதர் டேஸ் அண்டு. இங்கே ஒரு நாளைக்கு மலேசியாவில் இருக்கிற மலேசியாவில் இப்போ ஃபாதர் டேஸ் அது வேறு. அப்போ எவ்ரிடே வேறு நாட்டில் வச்சு வேறு பிஸ்னஸ் போய்கொண்டிருக்கும். அது இவங்க வச்சது யாரோ. அப்போ இப்போ வந்தம்மா நான் சொல்கிறேன், ஆபிராய் இப்ராஹிம் மோசஸ் ஒரு ஃபாதர் தானே. இப்போ அடிபடுறாங்க, சாக போகிறாங்க. நான் முஸ்லீம், நான் கிறிஸ்தவர். மோசஸ் என்று சொல்லி ஆபிராமிக்கு வந்தவர் தான் இஸ்மேலுக்கு வந்த பிறதான் மோசஸ். இஸ்மேலில் குடும்பத்தில் பிறமையில் 12 பிள்ளைகள். அதில் ஒரு பிள்ளைக்கு தமகைக்கு பிறந்தவன் தான் மோசஸ். ஸோ அந்த 12 பிள்ளைகள் ஒன்று தான் மோசஸ். ஸோ அந்த பொம்பளை பிள்ளை பிறந்தது மோசஸ். இப்போ அவங்க எல்லாம் ஒரு தாய்க்கு தேப்பனுக்கு பிறந்தது. அப்போ ஒரு பிள்ளைக்கு பிறந்து அப்போ உலகம் அழிய போகுது, கலியுகம். கரெக்ட். இப்போ நம்ம ஒரு வீட்டு பிள்ளைகளானே. அப்போ ஆனால் எல்லாருமே டிஎன்ஏ வேறு. இவங்களோட டிஎன்ஏ வேறு, இவங்களோட டிஎன்ஏ வேறு, எல்லா விதையும் வேறு. இப்போ குடும்பத்துக்கு விதை இருக்க தொடர்பு இருக்கும். அப்பா அம்மாவுக்கு விந்தி விதை தொடர்பு இருக்கு. அந்த காலத்தில் தொடர்பு எப்படி பண்ணால் பேரன் பூட்டன் பூட்டி எல்லாமும் பெரிய தொடர்பு இருக்கு. இப்போ ஆஸ்திரேலியா வெளிநாட்டுக்கெல்லாம் ஆக்கள் டிரான்ஸ்ஃபர் ஆனது காரணமே இதுதான். உங்களோட முதுகு தண்டு நவக்கிரக இன்றைக்கு நீங்கள் எங்கே வந்துக்கிறீங்க, இன்னொரு நாட்டுக்கு போகிறேன்டா கடவுளை அனுப்ப போகிறேன். எப்படி அனுப்புகிறேன்னா இவங்க இங்கே வந்துட்டு போகிறாங்க. இங்கே வர்றதுக்கு காரணம் அவங்க இந்த தொடர்பு இருக்கிறபடியாக இங்கே வர்றாங்க. இப்போ நான் இங்கே நியூசிலாந்து வந்துட்டேன். அப்போ இந்த முதுகு தண்டு படி தான் சக்கரை குறவெல்லாம் எல்லா நாட்டுக்கும் இப்போ எல்லா நாட்டிலையும் வந்துட்டாங்க. இங்கே சைனீஸ் வந்துட்டான், ஸ்ரீலங்கா வந்துட்டான், எல்லா நாட்டுக்காரன் இங்கே இருக்கிறாங்க, கனடாக்கு எல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டீங்க. இது கடவுள் செய்தது, யார் செய்தது? சிவன் தான். உங்களோட கர்மாக்கு அங்கங்கே போய் நிற்கிறீங்க. அப்போ நல்லா தவம் செய்தால் அந்த அழிவில் தப்பலாம், ஓரெல்லாம் பெறப்போகுது. அப்போ கலியுகத்தில் வந்துருக்க இந்த தவம் இம்பார்ட்டன்ட். இப்போ அவங்க திருமுறை படிச்சுக்கிறாங்க, தரியா திருமூலர்னு சொல்லி போட்டு இங்கே வந்து நீங்கள் வர்றீங்க. அப்போ இங்கேயே இழுத்துட்டு வருது சொல்லுங்க. ஏதோ ஒரு வழி, நான் உங்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு வழியில் ஆள் வந்துடும். அப்போ நேர தொடர்பு இருந்தால் இங்கே வருவினேன். அப்போ கடைசி அந்த தவம் வந்து எப்படி முடியுமெண்டா, நான் ஒரு சண்டை பிடிக்க தேவையில்லை. அந்த சிவனே அண்டத்திலிருந்து தொடர்போடு இது முடிஞ்சிடும். எப்படி நீங்கள் எங்கே போகிறீங்களோ மிஞ்சிறதான் மிஞ்ச போகிறீங்க. அப்போ இது செய்தால் தான் முடியுமம்மா. அப்போ பக்தியில் நீங்கள் போய் சரியை கிரியை செய்ய அது கடைசியாக கூட்டிக் கொண்டு வரும். அது உண்மையான பக்தியாக்கள் ஞானத்தில் இருக்கிறது. சரியம்மா, புரிஞ்சுதம்மா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? யோகா செய்ய வேண்டாம் அம்மா, தேவையில்லை.
சரி, நாடியை நாங்கள் கிளியர் பண்ணிக்க விலது பக்கத்தில் பார்த்தா கிளியர் பண்ணால் தான் பாதி பாதி சக்தி. அப்போ 72 நாடியையும் கிளியர் பண்ண திருமுறையில் சிதம்பரம் கோயிலில் 72 ஆணி பவுன் ஆணி அடிச்சிருக்கு தெரியுந்தானே திருமூலர் கோயிலில். அந்த 72 நாடியை நான் கிளியர் பண்ணுறேன். இன்றைக்கு ஃபாதர் டேஸ். அப்போ என்ன செய்யணும், சந்திரகால கூட சூரியன் மட்டும் ஒரு பக்கத்தில் இருந்தால் சரியோ தப்பு தானே. சூரியன் அப்பா சந்திரன் அம்மா. அப்போ இவங்க அப்போ எல்லாமே பிழை. அதால தான் நீங்கள் பிரிச்சு செய்யக்கூடாது. அப்பாவுக்கு கேக் வெட்டுறது, அம்மாவுக்கு கேக் வெட்டுறது, அம்மாவுக்கு நல்லது இதெல்லாம் நீங்கள் செய்த திருவிளையாடல் தெரியுதா? நம்ம நீங்கள் அப்படி செய்யறது தான் அந்த காலத்தில் ஒரே ஒரே பேரன் செய்து கோயிலுக்கு போவீங்க. சரிதானே? அதுதான் உங்களை வந்திருக்கின்ற கதை பேசுறதுக்கு. உங்களுக்கு இப்போ 89 வயது, 90 வயதுக்கு நீங்க வந்து சொல்றீங்க இல்ல கொண்டாடு. இப்ப சாட்சி நீங்க தான். இப்ப இவங்க எல்லாம் கொண்டாடுறாங்களே போயெல்லாம் சாரி வேண்டி அம்மா டேக்கு அப்பா டேக்கு எல்லாம் வேண்டி கொண்டாடுறாங்க. அப்ப நான் சொல்றேன் இல்லைன்னு எனக்கு அப்ப என்ன வந்து சாத்த வந்துடுவேன் கோயில். இப்ப சரி, நான் சொல்ற தப்பு இல்லையோ இல்லதானே? பிரிச்சோன்னப்புல சண்டை தானே வரப்போகுது. அப்பா வந்து பாப்பறோம் எனக்கு. அப்ப அதால நீங்க பிரிக்க கூடாது. உலகமே மாறி போச்சு. அப்ப இதை பிரிக்க அப்ப நம்ம பாதியை கிளியர் பண்ணா பாதிக்கு நோய் வந்துருமே. அப்ப ரெண்டையும் கிளியர் பண்றா. அப்ப இதான் லன்ஸை கிளியர் பண்ண போறோம். இப்ப இந்த லன்ஸ் வந்து 5 வஸ்துக்கள் இருக்கு. கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல் எல்லா வஸ்தையும் கீழே குனிஞ்சு வெயிட்டமான சொல்லித்தாங்க. ஏன் அதை கிளியர் பண்றேன்டா, இந்த இருமல் கார்பன் ஆக்சைடு உங்களோட இருமல் எல்லாம் வரும். இப்போ நான் வந்தோடனே இவங்களை ஐஸ் மலைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனேன். இந்த இவங்க தான் நம்ம என்ன இவங்களுக்கு என்ன பேர் சரசு. போயிட்டு ஐஸ் மலைக்கு கூட்டிகிட்டு போனோன்னா அங்கால போனால் மூச்சு வச்சு வர முடியாதுட்டாங்க. சொன்னேன் மேலே ஏறுவோம் இதில் போக மாட்டாங்க. இல்லை வர வேண்டாம். அப்புறம் நான் சொன்னேன் அம்மா சரி நான் வாமா நான் ஜம்ப் பண்ணுறேன்னுட்டேன். அவ்வளோதான் வந்தாங்க, மேலே ஏறினாங்க, வந்தாங்க, ஓடுனா களைப்பே இல்லை. அதுக்குள்ள இந்த புள்ள இந்த சர்வீஸ் என்ன விட்டுட்டு காருக்கு போயிட்டு கீழே எடுக்கிறதுக்கு போயிட்டு வருதா என்ன நடந்தா. இப்ப உங்களுக்கு இந்த சென்டர்ல வாசி காத்து வருதല്ലോ, அது கொஞ்சம் தூரம் தான் வேலை செய்யும். அப்ப அது தங்களோட ஆக்சிஜன் தானே. அப்ப அது வந்து கலைக்க வச்சிடும். அப்ப என்னோட போய் உங்களுக்கு இருமல் காய்ச்சல் இங்க வந்து அழிஞ்சுட்டு போகும். சிவன் ஹெல்ப் பண்றாரு. சிவனை கைவிடக்கூடாதுன்னு சொல்லு காட்டப்படுது. அப்போ இமய மேலையில் சிவன் இருக்கிறான். நான் நேற்று போய் நியூசிலாண்டில் பேசினேன் ஐஸில். அப்போ அந்த ஐஸில் இருந்தாலும் வாசி காற்றுல இப்படியே இருக்கலாம். ஒன்று கண்ணை மூடினா எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்படி இருந்தோன்னா லைட் எல்லாம் தெரியும், ஐஸ்ன்னு தெரியாது. அது சுத்தமாய ஏன் தெரியாண்ட 6 ஒளியாக போயிட்டா அண்டத்தில் இருந்தால் இங்கே தெரியாது. ஐஸ் இங்கே தானே இருக்கையா. அப்போ நான் கண்ணை மூடணுன்னா அண்டத்தில் இருப்பார். அப்போ எல்லாம் சக்கரம் மாறாமல் இப்போ நம்ம லஞ்சை கிளியர் பண்ணிக்க தியானம் மோர்னிங் தியானம் செய்றீங்களா? அப்போ மோர்னிங் தியானம் செய்தால் அண்டத்தில் இருந்து வாசி காத்து வந்து கிளியர் பண்ணிக்க உங்களுக்கு ஆஸ்மா நோய் எல்லாம் இல்லாமல் போகுது. இதுதான் உண்மை கதை. அப்போ இன்றைக்கு சூரிய இலைக்கும் செய்யணும், சந்திர இலைக்கும் செய்யறேன். 2 பக்கம் உங்களுக்கு சொல்றேன். நடு வாசி காத்துல 2 லன்ஸ் இருக்கு தானே. ஒரு லன்ஸா இல்லை தானே, 2 பக்கம் இருக்கு. 2 பக்கம் செய்ய தானே ஒன்று. ஓகே வாங்க முனி. இப்போ வந்து நான் சொல்லித்தரேன், முடிவாக கேளுங்க. முதுகுத்தண்டையில் இருக்கிறத இப்போ செய்கிறது நான் காட்டித்தரேன். கொஞ்சம் அவதிப்படையங்கம்மா சொல்கிறோம். இப்போ நாங்கள் இங்கே இருந்துட்டு இது பயிற்சி செய்யக்க தனியாக நேர முதுகுத்தண்டால் வருகுது. அப்போ அது முதுகுத்தண்டால் உருவிக்க இந்த சக்கரங்கள் இருக்குல்ல, முதுகுத்தண்டுலான் இருக்குல்ல, ஆறாதாரம் இல்லை தொல்லை இல்லை அடியது. அப்போ விசுத்தி சக்கரத்தில் 6 ஆதாரம் வந்துடும். இந்த 6 ஆதாரம் போய் சதாக்களை மலருது. அப்போ நான் குடிஞ்சு மூச்சு எழுத்தோன்னே இந்த அமுதம் கெங்கை அமுதம் இந்த நாட்டில் தண்ணி வந்தால் பஞ்சபூதம் மண் நீர் நெருப்பு காற்று ஆக பாதி சக்தி பாதி இல்லாமல் உங்களுக்கு அமுதம் பெறாது. அப்போ சிவனின் சக்தியம்ன்றது அதுதான். இப்போ நம்மளுக்குள்ள பாதி சக்தி பாதி.
அப்போ இது செய்யக்கியம்மா நம்ம குனிஞ்சு மேலே இழுக்க கூட 3ஆம் கண்ணிலிருந்து எல்லா சக்கம் இயக்க அண்டத்திலிருந்து வரைக்கும் நோயற்ற வாழ் 16 செல்வம் பெற்று நூடிடுவோம். இப்போ இந்த முதுகுத்தண்டைத்தான் நாம் வைரூதியர் முதுகுத்தண்டை கொடுத்தான் இந்திரனுக்கு இருக்கு, உங்களுக்கு தெரியும். அந்த முதுகுத்தண்டை வைரூதிய இந்திரனுக்கு கொடுத்துருவார். அதை இந்திரன் ஆணவத்தில் மலையடிக்க கிருஷ்ணன் போய் இதை வட்டி எடுப்பார். ஸோ அதெல்லாம் என்னென்னு சொன்னால், இப்போ நான் இங்கே இருக்கிறேன், இப்போ தியானத்துக்கு வாரேன், இப்போ நீங்கள் இருக்கீங்க, இவங்களுக்கு ஆணவம் கோபம் இருக்குன்னு முடியலை. ஐ கேன் நோ அக்ரி. யோசிக்க போகிறோம். மலேசியாவில் வந்து ஒரு சாத்துறாரு, அவங்களுக்கு கோபம் இருக்கும், இவங்களுக்கு கோபம் இருக்கு, இவங்களுக்கு தான் குறையவில்லை, இவங்க வந்து கூடுவிடும். அப்போ கோபம் வராது என்று சொன்னால் உங்களுக்கு அந்த கோபம் வராது. கோபம் வராதா நம்ம? ஏனென்றால் வரல தானே. யார் சொன்னாலும் ஆமாம். அப்போ உங்களுக்கு அந்த ஞானம் இருக்கு. இப்போ நான் உங்களை பற்றி நான் எனக்கு தெரியும், நீங்கள் எனக்கு சொல்லி நான் சொல்லிடுவேன். இல்லை இந்த குருவன் எல்லாம் சொல்கிறாங்க என்னை பற்றி, ஏதோ வீட்டிலேருந்து பக்கத்தில் இந்த மாதிரி சொல்கிறாரு. அப்போ சிவனுக்கு தெரியுதம்மா நீங்கள் எப்படி இருக்கிறீங்க. இவங்களுக்கும் பெரிய சந்தோஷம். உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டாம், உங்களோட ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதம் தானம்மா. வயது 90 வயதில் ஆளு ஆசீர்வாதம் பண்ணுறது வித்தியாசம், சந்தோஷம்தான். வழங்குதம். முதுகு தண்டை இதேக்க அந்த ஆணவம் கண்மம் மாயை என்று உருகி பாசத்தில் இருக்கு. ஞான பசியோடு இருக்கிறீங்களா? வாங்க. இது 3க்கு பிறகு இப்பதான் தியானம் செய்யப்படும். இப்ப தியானம் செய்யமா இவங்க இப்ப நான் சொல்லித்தரேன். இப்ப இங்க ஓம் ஓம் 9 டைம் சொல்லி போட்டு கையை தூக்கிட்டு தாயாருக்கு வணக்கம். அந்த 9 நவக்கிரகம் நாம 9 டைம் ஓம் சொல்லி போட்டு கீழே குனியேக்கதான் அங்க சிவனுக்கு தெரியும். தாயாருக்கு சொல்றாரு, தந்தையாருக்கு சொல்றாருன்னு சொல்றாரு. அப்ப நம்ம வந்து இன்றைக்கு ஃபாதர் டேஸ்டா அம்மா கல்வி வழி இல்லை, தாயாருக்கு வணக்கம், ஜோதியே சக்கர அம்மா ஹலாஸ். வாட் இஸ் திஸ்? அதைத்தான் நீங்க பிரிக்கக்கூடாது. பெரிய பொல்லாத பாவம், இதெல்லாம் செய்யக்கூடாது. பேரண்ட் டேஸ் நீங்க பெரிய பெரிய லக்கி அம்மா. 99 ஒரு நாள் ஃபாதர் டேஸ் கொண்டாடல. பாத்தீங்களா இவங்க இஞ்சி வந்தோம் அட்டியா குட்டியா பாத்தீங்களா? கடவுள் மறந்து விட்டுட்டேன் எனக்கு. அதான் சிவன் நல்லவர்ன்றது. இப்ப எனக்கு சாட்சிக்கு ஒரு ஆள் வேணுமம்மா. இப்ப நான் சொன்னா இல்ல ஃபாதர் டேஸ் இருக்கு, இவர் இங்க வந்தார், ஒரு புளுத்தி ஒன்று வந்து சொல்லி கொண்டிருக்காரு பேரண்ட் டேஸ். ஒரு கட்டை புட்டு ஒன்று வந்து கே 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 கேன்ற வை திஸ் மேன் யூ டாக் வேணா விளங்குதம்மா. இப்போ இப்போ நீங்கள் 96 வயதுலேருந்து இது வரையும் தெரியாது பேரண்ட்ஸே. நீங்கள் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா இந்த நாட்டில் பாருங்கம்மா, அந்த கலை மாற்றப்பட்டுச்சு. உலகம் கலியுகம். அப்போ எல்லாருமே ஒன்று தான், ஒன்றுக்கொன்று உதவி, எல்லாரும் ஒரு மனிதர்கள். ஓகே. அப்போ இப்போ தவம் செய்யக்கம்மா எல்லாருக்குமே ராகு கேது குரு பாறை வேணும். இப்போ குருவிட பாறைப்பட்டுட்டால் எல்லா பிரச்சனையும் முடியும். அப்ப தவம் இல்லை என்றால் எப்படி உங்களுக்கு நவக்கிரக குறைபாடு குறையும்? கோயில்ல என்னதான் நீ பூஜை செய்தாலும் நோ. அப்பர் சம்பந்தராக்கெல்லாம் அடிச்சுட்டு போட்டாங்க. அப்ப இவங்க திருமுறை படிக்கிறாங்க, சொல்லிக்கிறாங்க. இப்ப சக்கரம் இயக்குறாங்க. ஒரு சக்கரத்தில் வேண்டாம், மூலாதாரத்தில் எல்லாம் பண்ணணும். 6 ஆதாரம் இயங்கினாத்தான் கர்மா கழியும். இயங்கி சந்திரன் சூரியன் முழுமையாகணும். அப்போ 9 சொல்லி போட்டு நாங்கள் கொண்டம் ஒன்று 9 சக்கரம் வேலை செய்து கொண்டிருக்கீங்க. மூச்சு குறையுது, வாசி காத்து வருது. 10வது வாசல்ல போறோம். கண்ணால மூக்கால வாயால போகாம நேர உச்சியால போகுது. போனா திரும்பிடும். சரியம்மா, உங்களுக்கு அடுத்த பிறப்பு இல்லை, இருங்க. ஞானம் புண்ணியம் சிவன் அடியா. நீங்க ஒரு நாள் சொல்லுவீங்க வீட்டை, இப்ப திறந்து விட்டா நீங்க வீட்டை சொல்லுவீங்க, வாங்கோட நாளைக்கு போறேன்னு போக வேண்டியா. என்ன சந்தோஷமா போகணும். நாள் இருக்கு. சரியா? அது நீங்க தியானம் செய்யறீங்க, நான் சொல்ல முடியாது. இல்லை கேட்டுருவாங்க, ஏன் சொல்ல முடியாது இந்த டேட்டுக்கு? அதான் நான் தவம் வச்சுக்கிறேனே. திருமூலர் 3000 தவிர 3000 இருந்துட்டு அப்புறம் நான் இப்படி சொல்றது. சம்டே அம்மா ஸ்டார்ட் தியானம் அர்த்தம் 0ல வந்துட்டா அக்கௌண்ட் குறையல. இதுக்கத்தான் போகணும்.
அப்போ அதுதான் திருமுறை. திருமூலர் ஒரு யுகத்துக்கு ஒரு மூச்சை எழுதி 3000 ஆண்டு எழுதிட்டு போயிட்டார். மூச்சு அவருடைய கணக்கு அதுதானே. இப்போ நான் இங்கே 3000 ஆண்டு சொல்லி கொடுத்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? இவங்கெல்லாம் காண கிடையாது, யாரார் இருக்கிறாங்க தெரியாது. அதால தான் நான் சத்தம் போன இதில் வந்து பதுங்கி இருக்கிறார். இவங்களுக்கு சண்டை பிடிச்சா பிரச்சனை கோயில்ல கர்மா. ஸோ ஏனப்பா இதுலேயே இந்த மரத்தோட இருந்து இதில் இப்படி என்று சொல்லி கொடுத்துட்டு எல்லாம் இருந்தால் அப்படி இருக்கும். எனக்கு காணும் வாரே வாங்கணும். 100% நியூசிலாந்து ஃபினிஷ். இந்த ஆள் இருக்கிறார், என்ன நடந்தது? அந்த டைம் வாசிலாத கூட வேற இருக்கும். எல்லா இடமும் போனோன்னு எல்லாரும் நேரே நடந்து வருகிறேன். ஏன் அந்தரப்படுவான்? வை வாண்ட் டு ஹரி ஹரி ஃபைட்? சரியா இல்லையா? அம்மா ஏன் சண்டை பிடிப்பான்? கோயிலில் அதான் இந்த குரு ஓடி ஓடி இங்கே வந்துடுவாருண்டு, கோயில் போட்டு ஓடி வந்துடுவார் சொல்லி. சிவன் வந்து நல்லவர், அவருக்கு தெரியும். அவங்க வந்து படைச்சிட்டு போயிட்டார். பரமாத்மா சிலபஸை நீங்கள் மறைச்சாலும் ஏதோ ஒரு ஆள் தட்டி தான் வருது, மறையாதான் வச்சுட்டு போயிருக்கிறீங்க. எனக்கு ஒரு ஆள் திறந்தானே வந்தேனம்மா. அப்போ இங்கேயோ ஒரு அவர் வச்சுட்டு தான் இதை மறைக்க முடியாமல் ஒரு தினம் பிடிச்சி வச்சுட்டாரு. ஆனால் அது வைக்காட்டி எப்படி ஒரு மனிதனை குருவாக்க முடியும்? எல்லாரும் மிஸ்யூஸ் வந்துட்டாங்களா? இப்போ வந்து போனால் பரஞ்சோதி மகான் ஒரு குரு, இந்த குரு அந்த குரு இந்த குருன்னு சொல்கிறீங்க. ஏன் நேரடியாக காட்ட முடியும்? அவன் தான் அண்டு அவன் தான் வணங்கி அவனை சொல்லிட்டு போங்க. ஒரு குரு தானே வருமாம்மா, பல குரு வருமா? ஆமா, ஒரு குருவா பல குருவா? இப்போ நான் மெசேஞ்சர் தானே, என்ன கும்பிட்டு என்ன அப்படி யோசனை? நீங்கள் வந்தது என்னதை குருவோட இணைச்சிட சொல்லி குருவிட்ட இணைச்சி விடுறேன். அப்போ நீங்கள் அவரை பல பண்ணுங்க, விளங்குதம்மா. அதான் என்ன குருவண்டு கூப்பிடக்கூடாதுன்றார். இந்த என்ன குருவண்டு கூப்பிடுவோன்னான்றார். சிவன் தானே குரு உங்களுக்கு. அப்புறம் என்ன இன்னொரு ஆளை கொண்டு வந்து அதுக்கு போட்டு காட்டுவான். கரெக்ட்? சரியா பிள்ளையா அம்மா? திருமுறை சரிதானே? சரியா பிள்ளையா அம்மா? சரியா இருக்கா பிள்ளையா இருக்கா? எந்த போலீஸ்? இதுதான் 96 வயதில் கரெக்ட் அம்மா. ரெடி அம்மா, ரெடி. இப்போ நான் சக்கரம் திறந்து அந்த ஒளி தெரியுதானே, அந்த நீல கலர் வந்து போகுது. ஸோ இந்த சக்கரம் திறந்தோடனே இப்போ நான் கடைசியாக முடிக்கேம்மா, அருள் பெருஞ்சோதி தனி பெருங்கருணை. அது தனி கருணை. அதால தான் நம்ம பேர் நோ அவர் சொன்னா சரி. ஆனால் அது தனி பெருங்கருணை, அருள் பெருஞ்சோதி. அந்த ஜோதி தனி ஒரு கருணை. அப்புறம் நாம் சொல்கிறோம் செலிக்கட்டும் விவசாயம், சீர்பரட்டும் நிர்வாகம், உலக மக்கள் முகங்கள் எல்லாம். ஸோ இப்போ அந்த செலிக்கட்டும் விவசாயம்ன்றது இந்த பொருள் எல்லாம் வருது, தனியே வர முடியாது. சக்தியும் ஜோதி புனைஞ்சத்தான் வருது பொருள். அப்போ சூரியன் சந்திரன் இருந்தால் தான் அந்த பொருள் கணக்காக வளருது. அப்போ சிவனும் அப்போ சக்தியோட அப்பா அம்மா வேணுமென்று காட்டுற இயற்கையாய பூமியை. அதை தான் பேரும்பம். இது பேரும்பம் தான் நான் சொல்கிறேன். ஜோதி எல்லாருக்கும் தான். ராமசுவாமியார் அவர் சும்மா சொல்லிட்டு போயிட்டு, ஆனால் அவர் முடிக்க கடையை விரிச்சா ராமசுவாமியார் கடை போட்டார், ஒரு பேர் அவர் போயிட்டார். இப்போ கடை நடக்குது தானே, எல்லாரும் தியானம் செய்கிறோமே. அது முழுமையாக வந்து சொல்கிறாரு, இந்த உபதேசம் எல்லாரும் செய்யலான்ட்டு. எடுக்கிறவ எடுங்க, எடுக்காட்டி என்ன செய்ய ஒன்றும் செய்ய முடியும். அப்போ இந்த தவம் என்பது பேரண்டேஸ். நீங்கள் 99 வயதில் வந்து சொல்லிட்டீங்க. இப்போ கரெக்டாக 89 வயதில் வந்து சொல்லிட்டீங்க. இப்போ பேரண்டேஸ் தான் தெரியுமான்ட்டு. அப்போ சொன்ன அந்த இன்றைக்கு பேரண்டுன்றது பேரும்பம்ன்றது என்ன? பேரண்டேஸ். ஸோ பேரும்பத்தில் விளைஞ்ச பொருள்லாம் நம்ம அப்பா அம்மா. அப்போ அதால் நீங்கள் பிரிக்கக்கூடாது தான் நான் சொல்கிறேன் ஃபாதர் டேசன். ஆனால் ஃபாதர்ன்றது இப்போ இந்த நவக்கிரகங்கள் எல்லாமே ஒன்று குறைபாடு இருக்கு எல்லாருக்குமே. குழந்தை பிறந்த யார் வீட்டு பிள்ளைண்டா? அப்போ எல்லாரும் தவம் செய்யக்கோ இந்த வீட்டு பிள்ளை சில பேர் கேட்டுருவானம்மா, இந்த பிள்ளை குண்டா இருக்கு, நல்லா சாப்பாடு கொடுக்க. வீட்டாங்க வந்து வைப்பான், நீ என் சாப்பாடு கொடுக்க, இன்னதை கொடு. அது அந்த பிள்ளை அந்த டிஎன்ல பிறந்தா அப்படித்தான் இருக்கும். இந்த பிள்ளை பிறந்தா அப்படித்தான் இருக்கும். அதுக்காக போய் சண்டை பிடிக்கிறீங்கள தானேம்மா. ஒவ்வொரு பிள்ளைகள் ஒவ்வொரு குணாம்சம், ஒவ்வொரு சரிதம், ஒவ்வொரு ஓயில் அந்தந்த பிள்ளைகளுக்காக சொல்லுவோம். சிலர் போய் சொல்லிட்டுருவாங்க, இந்த ஒவ்வொரு பிள்ளைக்கு இப்படி மீட்டிங்கில் கதை கேட்க சொல்லுவான், எந்த பிள்ளைக்கு நான் இது கொடுக்குறேன். அதான் அவங்க எல்லாருக்குமே ஒன்று வரும். அந்த நவக்கிரகத்தின்படி அவங்க என்ன நடக்குதோ நடக்கும். ஆனால் தியானம் 13 வயதில் அந்த பிள்ளை தியானம் செய்தோடனே
அதுக்கு அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிட்டுதோ ஆத்மான்றது கடவுள். வரைக்க வந்து பூந்தோடனே அது உச்சி துடிக்குது. அப்போ உச்சி துடிச்சோடனே 13 வயது வந்தோடனே ரத்தம் இருக்குத்தானே, அது வந்தோடனே பீரியட் வந்தோடனே மிஸ்தாஸ் படி ஆம்பளைக்கு மூளை வச்சோடனே அவங்களுக்கு கட்டாயிடும். அப்புறம் அவங்கள என்னென்ன கர்மா செய்கிறாங்களோ அதுவும் சேர்ந்து தான் அதில் பதியும். அப்போ அதை தவம் செய்து கொண்டு வைக்க டெலிட் ஆகும். 13 வயது தியானம் செய்துட்டு போயிருக்க 60 வயதில் பேரும்ப. இப்போ நான் வந்து பேரும்பத்தில் இருக்கிறாரு, சோல் போயிட்டு வந்திருக்கிறாரு, இருக்கிறேன்னு சொல்கிறேன், மகா சமாதி. ஸோ ஆனால் என்ன நடக்க வேண்டாம், ஜீவ சமாதின்றது ஐக்கியமாகும். ஜீவன் போய் சமாதியில் போய் அண்டா ஜீவன் ஐக்கியமாயிட்டா ஆத்மா போய். அப்போ அருள்பெரின் ஜோதி தனிப்பெரின் கருணை ஜோதி தான் ஐக்கியமாக முடியும், ஜீவன் ஐக்கியமாக முடியாது. ஜீவன் எப்படி ஐக்கியமாகும்? ஜீவன் ஐக்கியமாக இருந்து பக்தியில் இருந்து நாங்கள் கோயிலுக்கு போகிறோம். ஜீவன் பக்தியால் ஜீவன் ஐக்கியமாக முடியாது, உங்களோட ஆத்மா தான் ஐக்கியமாக முடியும். இந்த ஜோதி போய் ஐக்கியமாக, இந்த ஜோதி ஐக்கியமாகனா இங்கே அந்த கலரில் கர்மா இருக்கக்கூடாது. அப்போ தான் அங்கே போய் ஐக்கியமாக முடியும். நட்சத்திரங்கள் எந்த குறைபாடோ என்ன ஆசையோ இல்லையோ போய் ஐக்கியம். பேரும்பம் பேரும்